தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுக்குள்ள தாவேகா கூட்டணி கடுமையான நெருக்கடியில இருக்குங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை போட்டு அடிச்சு பொலந்துகிட்டு இருக்காங்க, வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. திணறி போய் நிக்கிறார் விஜய். இதுக்கு இடையில அவர் தான் இனி பிரதம மந்திரி, அடுத்த எலெக்ஷன்ல பிரதமரா இருக்க போறது விஜய் தான் அப்படின்னு கிளப்பி விட காங்கிரஸ் கதி கலங்கி போயிருச்சு. ஐயோ அப்படின்னு வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு கதற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு இடையில இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சும்மா சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு பாஜக களத்துல குதிச்சிருக்கு. என்ன நடக்குது தோழர்? தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டணி ரொம்ப முக்கியமானதுங்க. திமுக கூட்டணி ரொம்ப வலிமையான கூட்டணியா இருந்துச்சு. 2019 ஆரம்பிச்சு 2024 எலெக்ஷன் வரைக்கும் கடுமையா உழைச்சாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க, கொள்கை எதிரிகளை அடையாளம் கண்டுபிடிச்சு சும்மா வச்சு வெளுத்தாங்க. ரொம்ப நல்லா போச்சு அந்த கூட்டணி. இந்த கூட்டணி வலிமைதான் பாஜகவை கண்ணை உறுத்த ஆரம்பிச்சது. அந்த சூழ்நிலையை தான் இங்க விஜயை கட்சி ஆரம்பிக்க வச்சது பாஜக. அதுக்கு பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம், நீங்க அதுல பாத்துக்கலாம். அப்ப விஜய கட்சியை ஆரம்பிக்க வச்சு எஸ்ஐஆர் மூலமாக திமுகவுக்கு அதிகமான வாக்குகள் விழுந்த அந்த வாக்குச்சாவடி எல்லாம் முடக்கி வாக்கு போட்டவர்களாம் காலி பண்ணி வாக்கற்றவர்களாக மாத்தி இந்தியாவிலே 1 கோடி வாக்குகளை களவாண்டுட்டு போய் ஒரு துரிதமான நடவடிக்கையில இறங்கினாங்க. இதனுடைய அடிப்படையில தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஃப்ளூக்ல விஜய் வந்துட்டார். இந்த கூட்டணியை உடைக்கணும்ன்றது இருக்குல்ல, இது நெடுங்காலமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கூட்டணி வலிமையா இருக்கு, அதனாலதான் திமுக ஜெயிச்சது, கூட்டணி வலிமையா இருக்கு, கூட்டணி வலிமையா இருக்குன்னு ஒரு 6-7 வருஷமா நம்ம அந்த காதுல கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த கூட்டணியை உடைப்பதுதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட முதல் அஜெண்டா. விஜய் தொங்கு சட்டமன்றத்தை உருவாக்குற அளவுக்கு தான் ஜெயிச்சாரு. 108 தொகுதி, அதுலயும் 2 தொகுதியில ஒரே ஆளு. 107 தொகுதி தான் கிடைச்சது. இந்த தொங்கு சட்டமன்றத்தை எப்படி இது பண்றது, சரி பண்றது அப்படின்னு தினந்தோறும் நடையா நடந்தாரு ஆளுநர்கிட்ட. ஆளுநர்கிட்ட நடையா நடந்தா ஆளுநர் வீட்டுக்கு திரும்ப திரும்ப அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளை போய் சந்திக்க ஆரம்பிச்சாரு, அஜெண்டாவை ஆரம்பிச்சிட்டாரு. திமுக கூட்டணியை உடைப்பதுதான் அவர்கள் வலிமையை உடைப்பது அப்படின்னு. கூட்டணி வலிமையானதுதான். ஒரு 2% வாக்குகள் இருந்தாலும் அந்த கூட்டணி வலிமையான கூட்டணி தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அந்த 2% வாக்கு வெற்றியும் தோல்வியும் தீர்மானிச்சது 2016. வெறும் 1.5% வாக்குல தான் 2016 திமுக ஆட்சிக்கு வர முடியல. சோ கூட்டணி பலம் என்பது திமுக கூட்டணியில பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம். இதை உடைக்கணும்னு தான் இந்த கும்பலுடைய கவலையா இருந்தது. விஜயனுடைய வேலையே இந்த கூட்டணியை உடைப்பது அப்படின்றதுதான். அந்த சூழல்ல ஆளுநரை வச்சு டிராமா பண்ணி பல முறை அனுப்பி, அதுக்கப்புறம் எங்கிட்டும் ஆளுநர் ஆட்சி வந்துருமோ, கவர்னர் ஆட்சி வந்து இதை சாக்கு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவதற்கான வேலைகளை பார்த்துருவானுங்களோ அப்படின்னு ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துறாங்க. அது நடந்திருக்கவும் கூடும். அதனால நாம என்ன பண்ணோம், விஜய்க்காக போகலனாலும் குறைந்தபட்ச தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு இடதுசாரிகள் முடிவு பண்ணாங்க, விசிகா முடிவு பண்ணுச்சு. இதுக்கு இடையில அப்படியே போய் சாஸ்டாம காலில் விழுந்து இந்த கூட்டணியை உடைப்பதற்கு முதல் உளியாக இருந்தவர் யார் அப்படின்னா மாணிக்கம் தாக்கூர். இன்னைக்கு காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிற மாணிக்கம் தாக்கூர். அவருக்கு எஜமானரா இருந்தது யார் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற பார்ப்பான். இந்த பார்ப்பான் தான் தமிழ்நாட்டுல இந்த கூட்டணியை உடைக்கின்றதுல வெறி கொண்டு அலைஞ்சான். முதல்ல போய் விஜய பார்த்ததே இவர் தான். புரியுதுங்களா? இந்த கூட்டணி அதுக்கப்புறம் நம்ம அடியாள அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் சேர்ந்து குழப்பத்தை உண்டு பண்ணி, தேர்தல்லையே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி உள்ள வந்து முழுமையா வேலை செய்யாம அப்படியே முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பிரச்சனை இல்லாது. அடுத்து என்ன நடந்துச்சு, போய் சாஸ்டாங்கமா காலில் விழுந்து எங்களுக்கு 2 அமைச்சர்கள் வேணும் கெஞ்சி கூத்தாடி வாங்கிருச்சு காங்கிரஸ். காங்கிரசினுடைய மிகப்பெரிய பிழை இதுன்னு நான் பாக்குறேன். இந்தியா முழுவதும் கடுமையாக பாஜகவுக்கு எதிராக களமாடிய மாநிலம் தமிழ்நாடு. திமுக கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணி தான் கடுமையா பாஜகவுக்கு கண்ணில் கடப்பார விட்டு ஆட்டின கூட்டணி. இந்த கூட்டணி கட்சி தான் எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத அளவுக்கு சொற்ப சீட்டுகளை வாங்கி 10 வருஷமா எதிர்கட்சியவே உட்கார முடியல காங்கிரஸ். எதிர்கட்சிக்கு ஆளே இல்ல. அந்த சூழ்நிலையில கூடுதலான தொகுதிகளை ஒதுக்கி 9 சீட்டை ஜெயிக்க வச்சு வலிமையாக்கி அதன் மூலமா எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தி 2024 உட்கார்ந்தார். ஞாபகம் இருக்குங்களா? இந்த சூழல்லாம் ஒட்டச்சு காலி பண்ணது காங்கிரஸ். இப்ப வாங்க,
இந்த கூட்டணிக்குள்ள என்னங்க பிரச்சனை அப்படின்னா, பேசிக்கா இடதுசாரிகள் முடிவைத்தான் நாங்க எடுப்போம் அப்படின்னு அண்ணன் தொடர்ந்து அறிவிச்சாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள், அங்க இருக்கிற கட்சி தொண்டர்கள் எல்லாரோடய ஆலோசிச்சு அண்ணன் ஒரு முடிவெடுத்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. பிசிகாவில இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தாவேகாவினுடைய அட்ராசிட்டியை தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்துருச்சு விசிகா. நீங்க இதுல முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, பாலாஜி எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் இன்னைக்கு விசிகாவினுடைய மாநில பொருளாளர், அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வெளிப்படையா அறிவிச்சாரு. அது என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு, அந்த ஆளுடைய மாமனாரு சுற்றுச்சூழல் துறையில பணியாற்றியவர். அவர் என்ன பண்றாரு, இந்த இடமாற்றம் செய்யறாங்களே, இடமாறுதல், அதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை குவிச்சாருன்ற முதல் அலிகேஷன்ஸை தோழர் தான் கொண்டு வந்து வெளியே போட்டார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துல தொடர்ந்து அமைச்சர் வன்னியரசு அவர்களை தொடர்ந்து கிள்ளுக்கிற மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. நான் கூட கடுப்புல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாத்திருப்பீங்க. அதுல முதல் முறையா பாத்தீங்கன்னா, பாஜகவை எதிர்க்கவே விட மாட்டாங்க. பாஜகவை எதிர்த்தே வளர்ந்த கும்பல் நாம. சட்டமன்றத்துல தோழர் வன்னியரசு அவர்கள் பாஜகன்னு பேசினா பதற ஆரம்பிச்சிருந்த அந்த கூட்டம். முதன்முறையாக சட்டமன்றத்துல பாஜகவினுடைய பாசிசத்தை தோழர் வன்னியரசு பேசுறாரு. உடனே கதறிட்டு வராது அவைத்தலைவர், அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் இங்க பேசுறீங்க, அதையும் பேசுறீங்கன்னு முடிச்சு விட்டாரு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி திரும்ப வன்னியரசு அவர்கள் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் உள்ளேயும் பாஜக நாடகம் நடிச்சிட்டு இருக்கு, ரெட்டை வேஷம் போட்டுட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? உடனே எந்திரிச்சு ஆதவர்ஜுனா மீண்டும் அதை வந்து அவை குறிப்பில இருந்து நீக்குங்கன்னு சொல்றாரு. ஆதவர்ஜுனாக்கு யார் கொடுத்த அந்த தைரியத்தை? யாரு நீ? உன மாதிரி அவர் ஒரு அமைச்சர், அது எந்த தைரியத்துலங்க? நீ ஒரு அமைச்சர்னா தோழர் ஒரு அமைச்சர், நீ என்ன பெரிய மேல இருந்தா குச்ச? அவர் அவ்வளவு அவமானப்படுத்துகிற ஒரு வேலையை பார்த்தாங்க. இது கடுமையா கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றவர்கள் மேல கடுமையா இவங்க மேல கோவத்தை உண்டு பண்ணுச்சு அவங்கள. ஆதவர்ஜுனா யாரு? உங்களுக்கு என்ன அந்த அவ்வளவு பெரிய திமிரு? உங்களுக்கு நிகரான ஒரு அமைச்சர், அரசியல் புரிதலோடு தெளிவோடு சித்தாந்த தெளிவோடு அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாருன்னா கதறாங்க. இவர் முடிச்ச உடனே அவைத்தலைவர் கதறாரு. இது ஒரு மாதிரியான மனக்கசப்பை நமக்கே உண்டாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததா என்னன்னா, நேத்து அண்ணன் செங்கோட்டையன் அறிவிச்சிருக்கிறாரு, இப்ப 6 பேர் வந்திருக்கிறாங்க, அடுத்து ஒரு 10 பேர் வருவாங்க, மொத்தமா 10 பேர் அதிமுக இருந்து வருவாங்க, அதுக்கப்புறம் அது 25 கூட மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு நெஞ்செழுத்தம்! கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாம பேசுறாரு செங்கோட்டையன். இது என்ன நாகரி? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அதிமுகவை உடைச்சு ஒரு 10-20 பேர் இங்க வந்தாங்கன்னா அதிமுக என்கிற கட்சி அழிக்கப்படுதுன்றது கூட உங்களுக்கு புரியலன்னா நீங்க என்ன விசுவாசி? நீங்க என்ன அம்மா கூட இருந்த, ஐயா கூட இருந்த, என்ன உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? இதுலதான் தோழர்கள் ரொம்ப கோபமாயிட்டாங்க, விசிக தோழர்கள். அதுலயும் குறிப்பா ரஜினிகாந்த் தோழர், வழக்கறிஞர் ரஜினிகாந்த், அவர் பிடிச்சி கடுமையா திட்டி விட்டுருக்காரு. நாங்க நடத்திட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்ன வேலை நடக்குது? ஏன்னா இது ஒரு குதிரை பேரம். ஒருத்தவங்க ஒரு கட்சியை உடைச்சுக்கிட்டு வெளியே வர்றாங்கன்னா அது குதிரை பேரம், அது வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. கடுமையாக தோழர் ரஜினிகாந்த் அவர்கள் நேத்து ஒரு பேட்டியில புடின்னு பிடிச்சு விட்டுருக்கிறார். இப்ப விசிகாவினருக்கு கொள்கை ரீதியில செயல்படுறதுக்கு இவனுங்க சரியான ஒரு இடத்தை கொடுக்க மாட்டானுங்க, எல்லா இடத்துலயும் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இது விசிகாவினுடைய தலைவர்கள் மட்டத்துல ஒரு எரிச்சலை உண்டாக்கி இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள், நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி உங்களை வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கிறோம், எங்களுக்கு உங்களை ஆட்சியில உட்கார வைக்கணும், தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் எங்களுக்கு நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் இவங்க என்னைக்குனாலும் வெளியே போயிருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம். அந்த பயத்துலதான் இந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, கம்யூனிஸ்டுகளவே பாஜகவினுடைய தூண்டுதலால் கம்யூனிஸ்டுகள் மேலேயே அவங்க வந்து கடுமையான சட்ட நடவடிக்கைகள், ஒடுக்குமுறைகளை கையில் எடுக்கிறாங்க. அதை நம்ம நல்லா டீட்டெயிலாவே பேசிட்டோம். உங்களுக்கு தெரியும், குஜிலியம்பாறையில திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய என்ன அவங்களுடைய பெயர் முகவரியோட கொடுங்கன்னு கேட்டு இன்னைக்கு சாயந்தரமே கொடுக்கணும்னு ஒரு சுற்றறிக்கையை வட்டாட்சியர் அனுப்பின அதிகார திமிரா நம்ம பார்த்திருக்கோம். அதே போலவே மாணவர்கள் நீட் தேர்வுக்காக போராடுறாங்க. அங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடும் போது சமகாலத்துல இங்க மாணவர்கள் போராடுறாங்க. அன்னைக்கும் பேட்ச் இல்லாம, அன்னைக்கு யூனிஃபார்ம் இல்லாம மாணவர்களை அடித்து சித்திரவதை பண்ணி அவங்க மேல வழக்கு போட்டு அத்தனை அட்டகாசங்களையும் இந்த அண்ணன் விஜய் ஆட்சியில நடத்தினாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கங்க இருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாரும் ஒண்ணு தட்ட பேரண்ட் வரை வந்து உட்கார்ந்து கடுமையா நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணோன்னே, ஐயோ இடதுசாரி மாணவர் அமைப்புகள் மேல கண் வைக்கணும். இந்த அறிக்கை எங்க இருந்துச்சுன்னா,
டெல்லி யூனிவர்சிட்டிஸ்க்கு பாஜக போட்ட அறிக்கை, அதை காப்பி எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு போட்டு விட்டுருக்கானுங்க உயர்கல்வித்துறையில இருந்து. இதை செஞ்சது யாரியா அப்படின்னா சாய்குமார் என்கிற ஐஏஎஸ். அவர் தான் தலைமை தேர்தல் அதிகாரி அந்த ஊர்ல இருந்துட்டு இன்னமும் அவருடைய வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவருக்கு கூஜா தூக்கிட்டு இருக்காரு விஜய் அண்ணா. இந்த ஆளு RSS பாஜகவினுடைய கைகூலி. தமிழ்நாட்டுக்குள்ள மக்களுக்கான போராட்டங்களை தொடர்ந்து கையில் எடுத்துட்டு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் மீது ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடணும்னு பெரிய பிளான் அங்க நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பே சண்முகம் கேட்டாரு, முதலமைச்சர் வாய தரப்பாரா இல்லையா? நீ அதிகாரிகளை வச்சு ஆட்சி நடத்திட்டு போலான்னு நினைக்கிறியா, இல்ல எங்களை மாதிரி கூட்டணி கட்சிகளை வைத்து உங்களுக்கு ஆதரவு தருகிற கட்சிகளை வைத்து ஆட்சி செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? வாய தரங்க விஜய் அப்படின்னு போட்டாங்க. பத்திரிகையாளர் சந்திப்புல கூட கேட்டாங்க, அதிகாரிகள் செஞ்ச தப்புக்கு விஜய் என்ன பண்ணுவாருன்னு கேட்ட போது விஜய்க்கு அறிவு எங்க போச்சுன்னு கேட்டாரு பே சண்முகம். சோ கடுமையாக விஜயின் மீது அதிருப்தியில் இல்ல, கோபத்துல இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகளவே நீ ஒடுக்குற அளவுக்கு ஒரு ஜனநாயக கட்சி, போராட்டத்தை அதிகமா செய்யற கட்சி, ஒரு ஆண்டுக்கு 35,000க்கு மேற்பட்ட போராட்டங்களை கம்யூனிஸ்டுகள் சாதாரணமா நடத்துறாங்க. மக்களுக்காக களத்துல நிக்கிற ஒரே சக்தியா அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க போற போக்கில் லெப்ட்ல டீல் பண்ணுவீங்களா? வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு அவங்க மேல பயங்கர எரிச்சலும் கோபமும் இருக்கு. கம்யூனிஸ்டுகள் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சாய்குமாரை இடமாற்றம் பண்ணுங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் அறிவுபூர்வமானவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இது இவங்களுடைய டிமாண்ட். இந்த பக்கம் காங்கிரஸ் தான் போய் காலில் விழுந்து கிடந்துச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே குழப்பத்தை உண்டு பண்ணியதே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் புத்திசாலித்தனமா இருந்தா திமுக கூட்டணி வலுவா வச்சிருப்பாங்க. காரணம், இங்க கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியான ஒரு கூட்டணி. ரெண்டாவது, நமக்கு அதிகமான சீட்டுகள் கொடுத்து இவரை ராகுல் காந்தியை உட்கார வச்சிருக்கிறாங்க. மூன்றாவது, அடுத்து வருகிற தேர்தலில் இன்னும் வலிமையாக போராடுவதற்கு கொள்கை சார்ந்த கூட்டணி அவசியம். இதெல்லாம் இந்த கும்பல் யோசிக்கல. எனக்கு என்ன கிடைக்கும், அதுதான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கும்பல் யோசிச்சது. எனக்கு என்ன கிடைக்கும், இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு MP சீட்டை வாங்கிட்டு போய் மேல உட்காந்துக்கிட்டான் இல்லையா? அப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாரு. இந்த அண்ணே மாணிக்கம் தாகூர் காங்கிரசினுடைய தலைவர் ஆயிட்டாரு. இதுங்களுக்கு என்ன வேணும்ன்றதா அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. இப்ப ஏன் கதறாங்க அப்படின்னா, சர்வமும் உங்களுக்கே சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்த காங்கிரஸ்க்கு எங்க இருந்து கோவம் வந்துச்சு? ஆதவர்ஜுனா சட்டமன்றத்துல சொல்றாரு, தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் பிரதமரானா தென்னிந்தியாவின் உரிமைகளை மீட்க முடியும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. 2 பிரைம் மினிஸ்டர் தென்னிந்தியால இருந்து போனவங்க. இதெல்லாம் ஆதவர்ஜுனாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. பிரதமர் ஆக்கணும்னு விஜய் மைண்ட்ல வச்சுட்டு அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் வரிசையா அமைச்சர்கள் எல்லாம் பேசி, அப்புறம் விர்ச்சுவல் வாரியர்ஸ்கள் அதை பேசி, விஜய் தல்பதி அப்படின்னு வட இந்தியா முழுதும் ரூட் மாஃபியா காசை கொடுத்து ஒரு ஸ்டோரிக்கு 60,000 ரூபாயெல்லாம் கொடுத்து, நேற்று ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வெளியாகி பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணிச்சு. நம்ம வாய்ப்பு இருந்தா அதை பேசுவோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வட இந்தியா முழுதும் தல்பதி, விஜய் தல்பதி அப்படின்னு வீடியோ போட வச்சுட்டு இருக்காங்க. பயங்கரமா பரப்பிட்டு இருக்கானுங்க. அவர் சுட்டு கொல்ல சொல்லிட்டாரு, அவரை தூக்குல போட சொல்லிட்டாரு, ஆஸ்பத்திரியை இது பண்ணிட்டாரு, எல்லா MLAக்களும் தங்களுடைய பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க சொல்லிட்டாரு, கோயில் உண்டியல தூக்கி பள்ளிக்கூடத்துல வைக்க சொல்லிட்டாருன்னு ஃப்ராடு தனத்தை மொத்தமா இறக்கி விட்டுட்டு இருக்கு இந்த கும்பல் வட இந்தியால. இதுக்கு இடையில தான் ஆதவர்ஜுனா சட்டமன்றத்துல பேசினது, அமைச்சர் ஜெகதீஸ்வரி உட்பட பலரும் பேசினது அதுக்கு பின்னாடிதான். இதை கையில பிடிச்சுக்கிட்டு தான் ஒட்டுமொத்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் பதறி கதறி கதறி எழுதிட்டு இருக்கானுங்க. இது காங்கிரஸ்க்கு கடுப்பேத்தி விட்டுருச்சு. ஏன்னா நாங்க காங்கிரஸ் கமிட்டி தான் அடுத்து பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை நிறுத்தி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம். இந்த பிளானே நாங்க போட்ட பிளான். என்ன பிளானு? விஜயோட சேர்ந்தா தென்னிந்தியா முழுவதையும் காங்கிரஸ் கைப்பற்றலாம். இது காங்கிரஸ் போட்ட பிளான் காங்கிரஸ் நினைக்குது. இது பிஜேபியோட பிளானுங்க. ஏன்னா இது பேசுனது யாரு? கோடி மீடியாக்கள். கிளப்பி விட்டதே கோடி மீடியா தான். ஏன் கிளப்பி விட்டாங்க? அப்பதான் காங்கிரஸ் எப்படியாவது நம்ம எல்லா இடத்துலயும் ஆட்சிக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியை உடைப்பார்கள், திமுகவை பலவீனப்படுத்துவார்கள், திமுக கொள்கை ரீதியா நம்ம எழுத்துட்டு இருக்கு, அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு எதிராக அத்தனை தீர்ப்பையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு, மொத்த இந்தியாவையும் திரட்டி டீலிமிட்டேஷன் பில்ல தோக்கடிச்சிச்சு. இதெல்லாம் பாஜகவுக்கு பதற வைக்குது. அப்ப என்ன முடிவு பண்றான் அப்படின்னா, காங்கிரஸ் இப்படியா போச்சுன்னா, காங்கிரஸ் வெளியே கிளம்பிருச்சுன்னா, இப்படி போயிருச்சுன்னா பயங்கரமா அவங்க தென்னிந்தியா முழுசும் கைப்பற்றலாம் கிளப்பி விட்டதே பிஜேபி மீடியாக்கள் தான்.
காங்கிரஸ் நம்பிச்சு ஆமா அப்படின்னு விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா கேரளாவில் விஜய் கூட நிக்கலாம். அதே மாதிரி மற்ற ஆந்திரா இந்திரா அம்புட்டு இடத்துலயும் விஜய் ரசிகர்கள் நம்மளோட சேருவாங்க, நம்ம கூட்டணி ஆட்சி அமைச்சு பெரிய அளவில் வலிமையா தென்னிந்தியாவை வச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க நம்பினாங்க. ஆனா மொத்தமா குண்டை போட்டுட்டு போயிட்டே இருக்கிறானுங்க தாவேகா கும்பல். இப்ப என்ன சொல்லிட்டாங்க, வட இந்தியாவுல தெளிவா ஒரு பரப்புரை பிரச்சாரம் நடக்குது. என்ன பிரச்சாரம்? அடுத்த பிரதமர் யாரு? மோடி விஜய் அப்படின்னே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி விஜய்னு ஆளுகளை வச்சு செட்டப் பண்ணி மக்கள்கிட்ட போய் இப்படி விஜய்னு ஒரு ஆள் இருக்கான்னு பேச வச்சு அதை வீடியோவாக்கி போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பதற்றத்தை இப்பதான் காங்கிரஸ்க்கு உருவாக்குது. மாணிக்கம் தாக்கூர்ட்ட கேள்வி கேட்கிறாங்க, அமைச்சர் ஜெகதீஸ்வரி இன்றைய சிஎம் நாளைய பிஎம் எல்லாம் பேசியிருக்காங்களே அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்க எல்லாம் இன்னும் ரசிகர் மோட்லயே இருக்கிறாங்க அப்படின்னு அண்ணன் பேசியிருக்கிறார். பாருங்க. விருதுநகர் மாவட்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி வந்து இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரா வந்து விஜய் தான் முன்னிறுத்துறாங்க. ராகுல் காந்தி வந்து தமிழக நிறுத்தி அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் பண்ற மோட்ல இருக்காங்க. அதெல்லாம் ரசிக மோட்லயே இருக்கிறாங்க. உங்களுக்கு இஷ்டமா இருந்தா கடவுள் ஆயிடுறாங்க அவங்க. உங்களுக்கு கடுப்பேத்துற மாதிரி ராகுல் காந்திக்கே ஆப்பு வச்சாங்கன்னா உங்களுக்கு ரசிகர் மோட்ல போயிடுறாங்க. எல்லாம் நீங்க வச்சதுன்னு. தென்னிந்தியாவில் 2 மாநிலத்தை பாஜகவை தோக்கடிச்சு நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் கைப்பற்றி அப்படியே போய் வட இந்தியாவில் பெருசா அறுத்து தள்ளிலாம் நீங்க நம்புனீங்க. நீங்க பண்ண அயோக்கியத்தனம் துரோகத்துக்கு நல்லா அட்டி வாங்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அரசியலே தெரியாத ஒரு தக்கூஸ் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அதுலதான் அன்னைக்கு கலண்டு போய் இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு மிரட்சி ஆயிடுச்சு. என்னடா கடைசியில அடிமடியிலே ஆடி ஓடி கை வைக்கிறானுங்க. நம்ம ராகுல் காந்தியை பிரதமராகிறது தான் இந்த அளவே பிடிச்சோம். கடைசி இந்த ஆளு ராகுல் காந்தி தள்ளி விட்டு நம்ம தான் பிரதமர்ன்றாரு. இதுக்கு இடையில பாஜக இதை பயன்படுத்திக்கிற ட்ரை பண்ணுது. பாஜக என்ன நினைக்கிறாங்க, நாம இந்த ஆளை கிளப்பி விடுவோம், பிரைம் மினிஸ்டரா வரலன்னா கூட துணை பிரதமர் ஒரு பதவியை கொடுத்து உட்கார வச்சுக்கிருவோம், இந்த ஆளை வச்சு தமிழ்நாடு மட்டும் இல்ல தென்னிந்தியாவுக்குள்ள நம்ம வேலையை பார்ப்போம், இந்த ஆளை வச்சே காங்கிரஸ முடிப்போம் அப்படின்னு பாஜக தெளிவா பிளான போட்டு இறங்கியிருக்கு. அதனாலதான் விஜய்க்கு ஆதரவாக பாஜக நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. பாஜகவுல இருக்கிறவங்க திரிசாவை அசிங்கமா பேசினா கூட விஜய் கண்டுக்காம இருந்தாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். ஆக தாவேகாவினுடைய கூட்டணி உடைகிற வேலையில இருக்கு. ஆளுக்காலு அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும் கொஞ்சம் வேடிக்கை தான் பார்ப்போமே.